வணக்கம் நண்பர்களே. இப்போ சேலத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய பொய்மான் கரடு என்கிற ஊரில் பொய்மான் கரடுங்கிற குன்றில் இருக்கக்கூடிய ஒரு இயற்கை குகையில் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரியான இயற்கை குகைகளில் தான் பெரும்பாலும் குகை ஓவியங்கள் இருக்குது. அதாவது இந்த மாதிரி இயற்கையான நிறைய வெளிச்சம் இருக்கக்கூடிய இடங்களில் தான் கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல அவங்க போகிறதில்ல. அப்புறம் விலங்குகள் ஏறி வர்றதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஒரு உயரத்தில் இருக்கக்கூடிய குகைகளில் தான் அதிகமும் குகை ஓவியங்கள் இருக்குது. ஆகவே இங்கேயும் கற்கால மனிதர்கள் வாழ்ந்திருக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கே நெடுங்காலமாக சமையல்லாம் பண்ணியிருக்காங்க, அதனால் கறி படிந்து போயிருக்கிறதுனால ஒருவேளை இதுக்கு மேலே குகை ஓவியங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நெடுங்காலமாக இது வழிபாட்டிடமாக இருந்திருக்கு. இங்கே கூட இப்போ கோயில்கள் சாமியெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த சாமி தான் கீழிறங்கி போய் இப்போ புதிய கோயிலாக கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்று காலை இந்த சேலம் சுற்றுப்பகுதியில் இருக்கக்கூடிய தொல்லியல் தடயங்களை பார்த்துட்டு வந்தோம். சின்னத்தம்பி பாளையம்ங்கிற ஊரில் ஒரு நெடுங்கல் இருக்கிறதை பார்க்க அங்கே போனோம். இதுவரைக்கும் எங்குமே ஆவணப்படுத்தப்படாத ஒரு மிகப்பெரிய நெடுங்கல். அது பாதி உடைந்து முன்னாலே விழுந்து கிடக்கிறது. அந்த பகுதியில் மறுபடியும் நெடுங்கற்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அதுவும் இதுபோல் தொல்குடிகள் வாழ்ந்த ஒரு வட்டமாக இருக்கும். இங்கே வாழ்ந்தவர்கள் இங்கிருந்து இறங்கி சென்று வாழ்ந்த இடமாக சின்னத்தம்பி பாளையம் இருக்கும். அதுதான் அதனுடைய பரிணாமம். முதல்ல குகைகளில் வேட்டையாடி வாழ்கிறாங்க. அப்புறம் மழை குறைவான பகுதிகளில், காடை அழிக்க தேவையில்லாத பகுதிகளில் சில விலங்குகளை பிடித்து உண்டு, மழை கிடைக்கும்போது மட்டும் புல் வகை தானியங்களை பயிரிட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த 2வது காலகட்டம் தான் புது கற்காலம் என்றும் சிலரால் அதற்கு அடுத்த காலகட்டமாகிய பெருங்கற்காலம் என்று சொல்லப்படுகிறது. தமிழ்நாட்டுடைய பெருங்கற்காலத்துடைய சின்னங்கள் பல இடங்களில் கிடைத்து கொண்டே இருக்கின்றன. பெருங்கற்கால சின்னங்கள் நெடுங்கற்கள், கல் அறைகள் அல்லது அலைகள், அப்புறம் கல் வட்டங்கள் ஆகியவை. இவை தமிழகம் முழுக்கவே இருக்கின்றன. தமிழகத்தில் இருப்பதை போல பல மடங்கு அதிகமாகவும் பெரிதாகவும் கர்நாடகா ஆந்திர எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய தக்கான பீடபூமி பகுதிகளில் இருக்கின்றன. அந்த நெடுங்கல் இன்றைக்கு ஒரு தனியார் நிலத்தில் இருக்கிறது. அதை சுற்றி டிராக்டர் ஓட்டி இருக்கிறாங்க. அதில் ஏதோ ஒரு டிராக்டர் மேலே பட்டால் கூட அது எஞ்சியில் இருக்கக்கூடிய நெடுங்கல் பகுதி கீழே விழுந்திருக்க வாய்ப்பு. எப்படி பார்த்தாலும் ஒரு 200-300 டன் எடை உள்ள கல். மொத்தமாக இருக்கும்போது இன்னும் 2 அல்லது 3 மடங்கு எடையோடு இருந்திருக்கலாம். நம்ம வெளியே எவ்வளோ பார்க்குறோமோ அதே அளவுக்கு மண்ணுக்குள்ளே இருக்கும். அப்படி பார்த்தா மிகப்பெரிய ஒரு கல் அது. அந்த கல்லை உலோகங்கள் இல்லாத காலகட்டத்தில் உலர்ந்த மர சிப்புகளை பாறை விளிம்புகளை அடித்து இறக்கி, அப்புறம் தண்ணி ஊற்றி அதை உப்பை வைத்து பிளக்க வைத்து அதுக்குள்ள கல் அல்லது மர ஆப்புகளை இறக்கி அதை பேர்த்தெடுத்து நூற்றுக்கணக்கான அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி உருளை மரங்கள் மேலே வச்சு கொண்டு வந்து நடுறது என்பது ராஜராஜ சோழன் காலத்திலே தஞ்சை பெரிய கோவில் கட்டுறதை விட மிகப்பெரிய உழைப்பு செலுத்தப்பட்ட ஒரு இடம். ஆனால் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் எப்படி குப்பை மலையாக இடிபாடுகளாக அப்படியே கைவிடப்பட்டு அதை யார் கட்டினார்கள் என்று கூட தமிழர்களுக்கு தெரியாமல் இருந்ததோ, அதே போல இந்த நெடுங்கற்களும் இன்றைக்கு யார் கண்ணுக்கும் படாமல் யாராலும் பேணப்படாமல் அப்படியே விடப்பட்டிருக்கிறது. அந்த கலாச்சாரத்தினுடைய ஒரு நீட்சியாகத்தான் இன்றைக்கு இன்னொரு இடத்துல பாய்ச்சல்ங்கிற இடத்துல ஒரு செல்லாண்டியம்மன் கோயிலுக்கு வெளியே ஒரு குதிரையை பார்த்து, ஒரு கல் குதிரை, தமிழகத்திலே பெரிய கல் குதிரை அதுவாக இருக்கலாம், கல்லில் ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட குதிரை. அப்படி பார்த்தா ஒரு இங்கிருந்து செல்லாண்டியம்மன் கோயில் வரைக்கும் தமிழகத்துடைய 3 வரலாற்று பண்பாட்டு காலகட்டங்களை நம்ம வகுத்துடலாம். அதனுடைய முக்கியமான கண்ணிகள் ஒன்று அருந்தால் கூட மொத்த வரலாறு எங்கோ இல்லாமல் ஆகிடுது. ஆனால் தமிழர்களைப் போல வரலாற்றை வைத்து அரசியல் பண்ணக்கூடிய, வரலாற்றை சார்ந்து போலி பெருமிதங்களை உருவாக்கி கொள்ளக்கூடிய, மிகை உணர்ச்சி அடையக்கூடிய மக்கள் அனைவரும் உலகத்தில் எங்கேயுமே இருக்க மாட்டாங்க. தமிழன்டா என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலை, துருக்கியன்டா, எகிப்தியன்டா என்று அவர்கள் சொல்லிக்கிறது கிடையாது.
ஆனால் நமக்கு அந்த மனதில் இருக்குது. ஆனால் நம்மளை மாதிரி தொல்லியல் தடயங்களை அழிக்கக்கூடிய, உதாசீனப்படுத்தப்படக்கூடிய, வரலாற்றில் சுத்தமாக ஆர்வமே இல்லாத மக்களும் வேறு கிடையாது. இந்த முரண்பாடு எனக்கெல்லாம் 30 ஆண்டுகளாக புரிந்து கொள்ள முடியாதா இருக்கு. இங்கே 2 வகையான மனநிலைகள் தான் இருக்கின்றன. ஒன்று அரசியல் சார்ந்த வரலாற்று மனநிலை. அந்த மனநிலை அரசியலுக்கு எது பயன்படுமோ அதை மட்டும் வரலாற்றில் இங்கே எடுத்துக்கொண்டு அதை மிகைப்படுத்தி அதை மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை. இன்னொரு மனநிலை எந்த வகையில் வரலாற்றை பற்றி அக்கறை இல்லாமல் சமகாலத்தன்மையை மட்டுமே கருத்தில் கொள்வது. முன்பு ஆலயங்களில் ஆசியன் பெயிண்ட் அடிக்கப்படுவதை பற்றி, ஆலயங்களிலே மணல் வீச்சு முறைப்படி சிற்பங்கள் தூய்மைப்படுத்தப்பட என்ற பெயரில் அழிக்கப்படுவதை பற்றி கடுமையான கருத்துக்களை நான் இந்த தளத்தில் எழுதி ஒரு விதமான விழிப்புணர்ச்சியை உருவாக்க முயலும்போது அன்று இருந்த நண்பர்கள், அவர்கள் பல பேர் இந்துத்துவ சாய்வு கொண்டவர்கள், பக்தர்கள், மரபுவாதிகள், அவங்க எல்லாம் கோயில் அழிஞ்சா என்ன, வேற கோயில் கட்டிக்கலாம், சாமி கும்பிட்றதான் முக்கியம், கோயிலில் கலை செல்வமாகவோ மரபு செல்வமாக பார்ப்பது பக்திக்கு எதிரானது, அது இந்து மதத்துக்கு எதிரானது. ராஜராஜ சோழன் கோயில் அழிஞ்சா கள்ளத்துக்கு போட்டு இன்னொரு கோயிலை கட்டிக்கலாம் காங்கிரீட்டில், இப்போ என்ன வழிபடுறது தானே முக்கியம் என்று சொன்னார்கள். எனக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி. இப்படி ஒரு மூடப்பார்வை உலகத்தில் எந்த நாகரிகத்திலேயாவது உண்டா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த பார்வையில் இந்தியா முழுக்க ஓங்கி இருக்கிறது. வட இந்தியாவில் ஓங்கி இருக்கக்கூடிய மனநிலை அதுதான். பழைய கோயிலை இடித்து அழித்து புதிய கோயிலை கட்டுறது. ஆகவே நாத்திகர்களாலோ மாற்று மதத்தினாலோ இடிக்கப்பட விட அதிகமான கோயில்கள் இந்து மத பக்தர்களால் இடிக்கப்படக்கூடிய ஒரு காலம் இன்றைக்கு இருக்குது. தமிழகத்து கோயில் முழுக்க பக்தர்களால் சீரழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. கோயிலுக்குள்ள காங்கிரீட் மண்டபங்களை கட்டுறாங்க. அந்த மண்டபங்கள் ஒரு 50 ஆண்டுகள் இடியும் போது அந்த கோயிலை எழுதி இடிச்சிடும். கோயிலுக்குள்ள சிற்பங்கள் மேலே பெயிண்ட் அடிக்கிறாங்க. 10 ஆண்டுகளுக்கு அந்த பெயிண்டை சுரண்டி எடுத்தால் சிற்பம் பாழ்பட்டுரும். கோயிலுக்குள்ள மார்பிள் அல்லது டைல்ஸ் போடுறாங்க. 50 ஆண்டுகள் அது இடிப்பட்டோன்னு அந்த டைல்ஸை பேர்த்து எடுத்து மறுபடியும் போடும்போது கோயில் அடிபடும். கோயிலெல்லாம் நிரந்தரமாக இருக்க வேண்டிய நோக்கத்தில் கருங்கற்களை கட்டப்பட்டிருக்கின்றன. இவர்கள் அதை தங்களுடைய அன்றாட சாதாரண பயன்பாட்டுக்காக அழிக்கிறாங்க. அதை பற்றி எந்த கூச்சமோ குற்ற உணர்வோ இல்லாமல் இருக்கிறாங்க. பார்க்கலாம், நீங்கள் திருமயம் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அந்த கோயில் எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். திருபுவனம் கோயிலுக்குள்ள ஒரு சரபேஸ்வர சந்நிதி இருக்குது. அது ஏதோ பரிகாரம் தீர்க்கிறோம் என்ற பேரில் அது ஒரு பெருங்கும்பல் வருது. அந்த வரக்கூடிய கும்பல் அவங்களுக்கு வரிசை நிற்கிறதுக்காக ஒரு பெரிய காங்கிரீட் தளம் போட்டிருக்காங்க. அந்த காங்கிரீட் தளம் கோயிலுக்குள்ளே இருக்கிறனா ஆழமாக அடித்தளம் போடாமல் கட்டிருக்காங்க. ஆகவே தளம் இழுபட்டு மொத்த கோயிலை விரிசல் விட்டுருக்காங்க. நீங்கள் பார்க்கலாம், கோயிலை இடிப்பது என்பது இன்றைக்கு பக்தர்களுடைய பக்தியின் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் திரும்ப திரும்ப இந்த வரலாற்று தொடர்ச்சியை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கு. இந்த குகை, இதில் இருக்கக்கூடிய குகை ஓவியங்கள் எப்படி புகை போட்டு அழிக்கப்பட்டனோ அதற்கு நிகரான அறியாமை தான் இன்றைக்கும் சின்னத்தம்பி பாளையத்தில் இருக்கக்கூடிய நெடுங்கல் அழியும் நிலையில் இருக்கிறது. அதே போன்று நம்முடைய பெருங்கோயில்களில் இருக்கக்கூடிய வரலாற்று கலை சின்னங்கள் எல்லாமே அழியும் நிலையில் இருக்குது. ஒரு உதாசீனம் மிக்க, அறியாமை மிக்க ஒரு சமூகத்தில் திருப்பி இதை முன்வைத்து கொண்டே இருக்கும். ஒரு தொடர்ச்சியை பேடிக்கொள்ளுங்கள். அறுபட்ட தொடர்ச்சியை திரும்பி உருவாக்க முடியாது என்று திரும்ப வலியுறுத்த வேண்டியிருக்கிறது. நன்றி.